சிவனாரை ஆடு மாடை சிவனாரை அந்த சிவபெருமாள் ஆடு மாடை மேய்க்கிறாள் அரக்கனை அழித்து வாரே என்பெருமாள் சொன்ன போது அவன் அப்படியே நல்லதென்று சுவாமி பட்ட நாமம் படுக்கை சாந்தி இட்ட நாமம் 21 உனக்கு நெஞ்சிலே நாமங்கள நெத்தியிலே நாமங்களே அவனுக்கு நாமங்கள நெஞ்சியில நாமங்கள் நெத்தியில நாமங்கள் பட்டநாமம் மடுக்கை சாந்தி நெஞ்சில நாமம் இட்ட நாமம் 21 என் பெருமாள் மாயவன் கண்ணனாவன் மோகினி ரூபத்தை கொண்டான். அதனால் சிவபெருமான் ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு அப்படி நாமங்களை சாந்தி ஐயா இந்த பாம்பை கலத்தி துற போடணும். பூனலுக்கு பதிலாக பாம்பு போட்டிருக்கீங்கள நல்ல பாம்பு சாதாரண பாம்பா பாம்பென்றால் படமே படையே பஞ்சியும் படை அப்பாவே அஞ்சிருக்காரு. அதே போல பாம்பை கலத்தி துற போட்டார். நெந்தியில நாமங்கள் எத்தியில நாமங்கள் பட்ட நாமம் வடக்கை சாந்தி இட்ட நாமம் 21 என் பெருமாள் சிவபெருமான் சிவன் கோனாராகவே வடிவம் கொண்டு சிவபெருமான் ஆடு மாடை வைத்துக் கொண்டிருக்க என் பெருமாள் மாயவன் கண்ணனானவன் மோகினி ரூபத்தை கொண்டு வருகிறானே. அத்துவான கானகம் ஆடறியாத வனத்திலே வல்ல அரக்கனை முன்பதாக வருகிறாள். மோகினி பெண்ணை மோகினி ரூபத்தை கொண்டு அப்படியே வருகிறார். அலிக்கு ஒரு நடை நடந்து ஆசரம்ம கைகள் வீசி கைகள் வீசி நடை நடந்து சுவாமி ஆசரம்ம கைகள் வீசி கொலிக்கு ஒரு நடை நடந்து கோவிசாமல் ஏகி வாராய் அவன் கோவிசாமல் ஏகி வாராய் நடை நடந்து அவன் கோவிசாமல் நடந்து வாரா என் பெருமாள் மாய கண்ணனாரவன் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பத்மநாதர் வடிவம் கொண்டு ஆண்டவன் மோகினி ரூபத்தை கொண்டு வருகிறானே. வருவதை கண்டான் வல்லரக்கன். அம்மா அத்துவான கானகத்தில் வருகிறானே. அத்துவான கானகத்தில் வல்லரக்க ராஜ மன்னனானவன் வழிமறித்து பேசுகிறானே. வல்லரக்க ராஜ மன்னனாகப்பட்டவள் மோகினியானவள். அவள் மோகினி எப்படி வருகிறாள்? பெண்ணுக்கான பெண்ணழகி நிறம் அழகி கண்ணுக்கான கண்ணழகி அம்மா கருங்குயில் மயிலழகி என் பெருமாள் மோகினியாள். மோகினி பெண்ணை போலே நாம மோகினி பெண்ணை போலே பெண்ணை போல வாரானை ஒரு முகம் ஒரு முகமா பெண்ணை போலே சாமி அன்னைக்கு ஒரு நடை நடந்தாள். ஆசரமாக எழுதி அவன் கொலிக்கு ஒரு நடை நடந்து அந்த கொலிக்கு ஒரு நடை நடந்து புரியாமல் வாராய்
வீசி கொலிக்கு ஒரு நிலை நடந்து கூசாமல் வருகிறான். அப்படி கூசாமல் வரும் வேளையிலே அறிந்தான் பெருமாள் ஆண்டவன் என்று அழகாகவே மோகினியை என்று நினைத்து பெருமாள் என்று அறியாமல் ஆண்டவன் என்று அறியாமல் வல்லரக்கராஜ மன்னன் அப்படி நடந்து வருவதை கண்டு அம்மா அத்துவார கானகத்திலே வருகிறாயே, உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் அம்மா? இதற்காக இங்கு வந்தான். இந்த அத்துவார கானகத்தில் வருகிறாயே என்று வல்லரக்கனான் அவன் வடிவழித்து பேசுகிறானே. உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் அம்மா? எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம்? எங்கிருந்து இங்கு வந்தாயே? இந்த ஊரு எந்த தேசம் எதற்காக இங்கு வந்தான்? ஊரு என்ன பேரு என்ன ஒத்த இடம் வேக என்ன என்று வல்லரக்கனானவன் வழிமறித்து பேச நான் மலையரசன் திருமகன். என் தங்கையானவள் அக்கா தங்கி 8 பேர் உண்டு. நான் 8வது பொண்ணு. அதனால் என் பேரு மீனாட்சி. கணவன் சண்டையிட்டு கையில விட்டு போகிற புருஷன் கூட சண்டையிட்டு பிறந்த வீடு போகிறனே. அதனால் மூத்த அக்காளானவள் கைலாச மலையில அந்த கைலாச மலையிலே பார்வதி மணமுடித்து அந்த பார்வதியால மணமுடித்து கைலாச மலையிலே அமர்ந்திருக்காளே. 2வது அக்காளானவள் காசியிலே மணமுடித்து காசிநாதருக்கு கொடுத்திருக்கோம். 3வது அக்கா அண்ணாமலை நாதருக்கு உண்ணாமலையை கொடுத்திருக்கோம். 4வது அக்காளை குற்றாலபதியிலே குழல்வாயு மொழி. 5வது அக்கா பாபநாசமதியிலே அமர்ந்திருக்கா. 6வது அக்காள் குற்றாலநாதருக்கு குரலைவாய் மொழியாக இருக்க. 7வது அக்கா நிலையப்பர் காந்திமதி புட்டாராத்தியா அமர்ந்திருக்க. 8வது அக்கா மதுரையிலே வேறு மீனாட்சி அல்லவா கணவனோட சண்டையிட்டு கையில விட்டு போகிறனப்பா. புருஷம் கூட சண்டை போட்டு என் பிறந்த வீடு போறேன். வல்லரக்க ராஜமல்லாள் சுவாமி வல்லரக்க ராஜ மன்னன் வழியேறியும் அறிய வேண்டாள். ராஜ மன்னாள் வல்லரக்க ராஜனிடத்தில் வழிமறிக்க வேண்டாம் என்று என் பெருமாள் மோகினியாக நிற்கி வேளையில என்னோடு வருவையானால் இந்த கைலாச மலையிலே பார்வதியும் பகவானுமாக இருக்கலாம். கைலாச மலையிலே உனக்கு கால் பிடிக்க கரமடிக்க ஆடல் செய்ய பாடல் செய்ய அப்படி உனக்கு மகாராணிமாகினி அமர்ந்திருக்கலாம். அந்த முருகப்பெருமான் அம்மா என்று சொல்லுவான். அப்பா என்று கணபதி வந்து அழைப்பானே என்று சொல்லும் வேளையில இந்த வார்த்தை காதில கேட்டான். ஐயா என் மோகினி இடத்திலே பேசுகிறான். ஐயா அதனாலே ஏற்கனவே எனக்கு கல்யாணமாகி இருக்கிறது. அதனால் கல்யாணமாகி இருக்கிறது உன்னோடு வர வேண்டுமானால் அதனால் திருமாங்கலியம் சொக்கர் கட்டிய திருமாங்கலியத்தை திருமாங்கலிய களத்தி தாமர நதிகளில் விட்டு எறிகின்றேன். திருப்பூட்டியானால் உன்னோடு நான் வருவன் என்று சொல்ல அப்படியே நல்லது என்று திருமாங்கலிய களத்தி தாமர நதிகளில் விட்டெறிய திருப்பூட்டுகின்ற வேளையில் ஆள்காட்டு விரல்பட்டு வல்லரக்கனுடைய பாதத்தில் தொண்டவரையில் ஆள்காட்டி விரல்பட்டு வல்லரக்கன் மாட்டு மடிந்தான் மரலோகம் சேர்ந்தான். சேர்த்து மடிந்து சிவலோகம் சேர்ந்து கொண்டிருக்க அப்படியே நல்லதென்று என் பெருமாள் கைலாச பெருமாளாகவே அவதரிக்க வேண்டும் என்று ஆண்டவன் இடத்திலே வந்தான். என் பெருமாள் வந்து வல்லரக்கனை கொண்ட நாளை கைலாசம் செல்லலாம் என்று சொல்ல வல்லரக்கனை கொண்ட சிறுவத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பழையபடி மோகினி ரூபத்தை எடுத்து நிற்க பார்வதிக்கு 10 மடங்காக அழகாக என் பெருமாள் இருக்க கட்டி தழுகு மேலையில் காமமது கரபுரண்டு
கையில வாங்கி கங்காதேவி கையில விட்டா கங்காதேவி பொறுக்க மாட்டாள், பூமாதேவி விட்டா பூமாதேவி பொறுக்க மாட்டாள் என்று, ஆகாயத்தில் விட்டா ஆகாயவாணி பொறுக்க மாட்டாள் என்று நல்ல பங்குனி மாதத்திலே ஐயா மாதத்திலே 18ஆம் தேதியிலே எனக்கு மையனாக கைலாசநாதராகவே பிறக்க வேண்டும் என்று வந்திருக்கிறான் இருக்கிறானே.